இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் கஸ்டர்ட். இப்ப பால் பாத்தீங்கன்னா நம்ம வந்து விட்டு ஒரு பக்கம் வச்சிருக்கோம். தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் விட்டு வச்சிருக்கோம். இன்னொரு பக்கத்துல ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இதை பால் விட்டு இதை கட்டி இல்லாம கம்ப்ளீட்டா கரைச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை பால் விட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் பால் விட்டு காய வச்சிருந்தோம். இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இதுல கஸ்டர்ட் இந்த மில்கை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது கைவிடாம நம்ம வந்து இதை கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி நமக்கு வந்து அடி பிடிச்சிரும். இப்ப கஸ்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட இருக்க கண்டென்ஸ்டு மில்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கம் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் பண்றதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கோம். நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்க பிரெட்டை நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி பிரெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோஸ்ட் பண்ணது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல இந்த கஸ்டர்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து கஸ்டர்ட் சேர்த்தாச்சு. நட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம்.